அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2012 நடந்த பிசி எக்ஸாமுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பொது அறிவு கொஸ்டினை பார்க்குறோம். மின்திறனின் அலகு என்ன அப்படின்னா மின்திறனின் அலகு வாட். மின்திறனின் அலகு வாட். திரவ நிலையில் உள்ள ஓர் உலோகம் எது அப்படின்னா பாதரசம். இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினையை சார்ந்தது? ஆக்சிஜன் ஏற்ற வினையை சார்ந்தது. எண்ம விதியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா நியூலாண்ட். எண்ம விதியை வெளியிட்டவர் நியூலாண்ட். நரம்பு மண்டலத்தின் செயலலகு நியூரான். நரம்பு மண்டலத்தின் செயலலகு நியூரான். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் டெல்லி. காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்ன அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் என்ன அப்படின்னா பெரிகார்டியம். இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் என்ன அப்படின்னா பெரிகார்டியம். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எது அப்படின்னா எதிர் சவுடு பரவல். மழை துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் பரப்பு இழுவிசை. கருவுற்ற முட்டையின் குரோமோசோமின் எண் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா இரட்டை மையமாக இருக்கும். வைரத்தின் மாறுநிலை கோணம் என்ன அப்படின்னா 24.4 டிகிரி. பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் வில்லியம் எஸ் ஸ்காட். பற்பசையானது முட்டைக்கோஸ் சாற்றை பச்சை நிறமாக மாற்றுகிறது. இதிலிருந்து பற்பசை ஒரு காரம். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா. மின் ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்ற உதவும் சாதனம் ஒளிப்பெருக்கி. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களில் உள்ள ஜீன்கள் நிப் ஜீன்கள். இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் வின்கா ரோசியா. வின்கா ரோசியா. 1857 நடந்த புரட்சியை பற்றி ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் விதம் சிப்பாய் போர், முதல் சுதந்திர போர் அப்படின்னு கூட சொல்லலாம். இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர்சந்தி பாக் நீர்சந்தி. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சாரிய வினோபா பாவே. நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை கலப்பு பொருளாதாரம். நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். 1950ஆம் ஆண்டு முதல் நாடெங்கிலும் மரம் நடு விழா கொண்டாடப்படும் மாதங்கள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட். கலிங்கம் என்பது தற்போதைய ஒடிசா. சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் குடும்பம். தென் இந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர் ராஜகோபாலாச்சாரியார். ஆற்காட்டு வீரர் என்று புகழப்பட்டவர் ராபர்ட் கிளைவ். உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுடெல்லி. வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது இந்திய தேர்தல் ஆணையம். இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் அரேபியா. இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம் கடகரேகை. கிறித்துவ கம்பர் என்று புகழப்படுபவர் ஹச்சே கிருட்டின பிள்ளை. தொலைவில் உள்ளது பசுவோ எருதுவோ என வினவுவது ஐய வினா. நெய்தல் நிலத்துக்குரிய தொழில் யாது அப்படின்னா உப்பு விளைவித்தல். திரிகடிகத்தை இயற்றியவர் நல்லாதனார். கலம்பக உறுப்புகள் எத்தனை அப்படின்னா 18. பிரித்து எழுதுக. வெண் பிளஸ் குடை அப்படின்னா வெண்மை பிளஸ் குடை. மகர யாழ் என்றால் என்ன அப்படின்னா வினாவாக்கியம். சரியான பொருளுடன் பொருத்துக அப்படின்னா மதுரகம் அப்படின்னா தேன் அப்படின்னு வரும். புரை அப்படின்னா குற்றம். குழல் அப்படின்னா கூந்தல். பிடி அப்படின்னா பெண் யானை அப்படின்னு அர்த்தம். இரு உதடுகளை குவிப்பதால் உண்டாகும் எழுத்துக்கள் ஓ ஓ. கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் குமர குருபரர். தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். இதெல்லாம் மேக்ஸு. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் சைக்காலஜி கொஸ்டின் இதை ஒரு வீடியோவாக கண்டக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. உளவியலையும் ஒரு வீடியோவாக நம்ம போடுவோம் அடுத்த வீடியோவாக. ஸோ நன்றி, வணக்கம்.